இப்ப லாஸ்ட் டெட் எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்றீங்க. டெட் எண்ட்ல இருக்கோம். நாளையோட பிரச்சாரம் முடியுது. இப்ப நாளை மாலை 5 மணிக்குள்ள வேற என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், இப்பயே வந்து சோர்வா இருக்காரு, மயக்கம் போட்டு விழுவாரு, மக்கள் கிட்ட வந்து கண்ணீர் சிந்துவாரு. எனக்கு வந்து வாக்களிங்க, என்ன வந்து இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. யாரு கண்ட்ரோல்ல வந்து தேர்தல் ஆணையம் இருக்குன்றது கூட தெரியாம இவர் வந்து பேசுறாரு, என்ன வந்து முடக்குறாங்க நசுக்குறாங்கன்னு திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன கேக்குறேன்னா, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல வந்து உயிர் 23 பேர். அது வந்து இப்போ யாராவது இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை குடுத்துறாங்க. இதே வந்து தெரிவிச்சிருப்பாரு பிரச்சாரத்துல, அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அததான் சொல்றேன் நான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொல்றீங்கல்ல எங்களை வந்து முடக்குறாங்க நசுக்குறாங்க. அப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நீங்க அது குறித்து பேசுறாங்க. விஜய்க்கு தெரியாது அவருக்கு. ஏன்னா அவர் வந்து செய்திகளை நம்ம திருப்பி சொல்றோம், செய்திகளை பார்க்க மாட்டாரு, செய்தித்தாள் படிக்க மாட்டாரு, வெளி உலக தொடர்பே இல்லாத ஒருத்தர். ஒரு டார்க் ரூம்ல இருந்த ஒருத்தர் கூட்டு வந்து கடத்திட்டு வந்து வலுக்கட்டாயமாக வந்து ரோட் ஷோ பண்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு வந்து தெரியல.